ஹலோ எவ்ரிவன், நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எதிக்ஸ்ல யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 4 ஓட செகண்ட் லெக்சர். ஸோ நம்ம யூனிட் 4ல ஒரு 3 கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், அடுத்து சோசியல் டிஸ்கிரிமினேஷன், அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடக்ஷன் அண்ட் பாலிசிஸ். இதுல ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவே பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் சோசியல் டிஸ்கிரிமினேஷனா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அதான் பார்க்க போறோம். சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக பாகுபாடு. ஓகேவா? அதாவது இப்ப ஜாதி மதம் இப்பெல்லாம் நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்களே. சோ இப்படி பிரிச்சு வைக்கிறதுனால என்னெல்லாம் பாதிப்பு வருது, இப்படி எதுக்கு பாகுபாடு பாக்குறாங்க, அதுதான் இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது. ஓகேவா? சோ பாருங்க, சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு த unfair treatment of individuals or groups based on characteristics such as caste, religion, gender, economic status or language. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கேஸ்ட், ஜாதி, ரிலிஜன்னா மதம், ஜெண்டர் அவங்களோட ஜெண்டரை பொறுத்து, இல்லைன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்க பணக்காரங்க ஏழை இதை மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து, இல்லைன்னா லாங்குவேஜ் இப்படி வேற மொழி பேசுறவங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஒருத்தவங்க நம்ம அன்ஃபேரா ட்ரீட் பண்றோம், அதாவது ஈக்குவாலிட்டி இல்லாம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு பாகுபாடு பார்க்கறோம்னு அர்த்தம். இதுதான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன். இட் அரைசஸ் ஃப்ரம் சோசியல் பிலீஃப்ஸ் that categorize people into superior and inferior groups. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு வர ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. ஸோ இவங்கதான் உயர்ந்தவங்க, இவங்கதான் தாழ்ந்தவங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில எல்லாருமே பிரிச்சு வச்சுட்டாங்க. அந்த மூட நம்பிக்கையை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் டினைஸ் பீப்புள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் டிக்னிட்டி அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டி. ஸோ இப்படி உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இப்படி பிரிச்சு வைக்கிறதுனால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ல நிறைய பாதிப்புகள் வருது. ஓகேவா? ஸோ இதான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தவங்கள ஒரு விஷயத்தை பொறுத்து, அதாவது ஜாதி மதம் இல்லைன்னா ஜெண்டர் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து அவங்க பாகுபாடு பார்த்தாங்க அப்படின்னா அதான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? ஸோ இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதியை பொறுத்து பாகுபாடு பார்க்கறது. அடுத்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அவங்களோட ஜெண்டரை பொறுத்து ஆண் பெண் இப்படின்னு ஜெண்டரை பொறுத்து டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்க்கறது. அடுத்து ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், அவங்களோட மதத்தை பொறுத்து பாகுபாடு பார்க்கறது. அடுத்து எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தவங்களோட வசதியை பொறுத்து அவங்களை பாகுபாடு பார்க்கறது. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதியை பொறுத்து பாகுபாடு பார்க்கறது. Caste discrimination places people into hierarchical groups, granting privileges to upper caste while excluding lower caste from opportunities and dignity. So இந்த caste discrimination என்ன பண்றாங்கன்னா ஒரு hierarchical group ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இவங்க தான் மேல, அடுத்து இவங்க அப்படின்ட்டு ஒரு லெவல் மாதிரி அப்படி ஒரு hierarchical group ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அப்பர் கேஸ்ட், அவங்க உயர் ஜாதின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அப்பர் கேஸ்ட்ல உள்ளவங்களுக்கு ஒரு சில வசதிகள், ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி லோயர் கேஸ்ட் அவங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எல்லாத்துமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்ல, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம இருக்குது. ஓகேவா? சோ தான் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து பிராக்டிசஸ் சச் அஸ் அன்டச்சபிலிட்டி அண்ட் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டில் அக்கர் இன் சம் ரீஜன்ஸ் டிஸ்பைட் லீகல் பேன்ஸ். சோ இன்னுமே இந்த மாடர்ன் வேர்ல்ட்லயுமே இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அவங்க ஜாதியை பொறுத்து அவங்க இதெல்லாம் வரக்கூடாது, இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வரக்கூடாது, இத மாதிரி இன்னும் இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் லீட்ஸ் டு ஹியூமிலியேஷன், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அண்ட் லிமிடெட் அக்சஸ் டு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இத மாதிரி மூட நம்பிக்கைகளால அவங்களுக்கு இன்னும் ஒரு எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை, அது மாதிரி இன்இக்வாலிட்டியா ட்ரீட் பண்ணாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதான் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தவங்கள ஜாதியை பொறுத்து பாகுபாடு பார்க்கறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்ன சொன்னோம், அவங்களோட ஜெண்டரை பொறுத்து பாகுபாடு பார்த்தாங்கன்னா அதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். பாருங்க, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் occurs when individuals are treated differently based on their gender. சோ ஜெண்டர் பொறுத்து அவங்க டிஃபரெண்டா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாலே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க. இட் இஸ் seen in unequal pay, limited job opportunities, restrictions on mobility and unequal decision making power. சோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அன்இக்குவல் பே, அதாவது ஒரு வேலைய இது பசங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது, பொண்ணுங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுக்கறது, இதை மாதிரி அன்இக்குவல் பேலையும் காமிக்கிறாங்க. நம்ம லிமிடெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பசங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலை பார்க்கணும், பொண்ணுங்களும் இந்த வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் மொபிலிட்டி, ஸோ வெளியே போறது இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருக்காங்க. அடுத்து அன்இக்குவல் டிசிஷன் மேக்கிங் பவர், ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குனால சுதந்திரம் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல ஒரு பெரிய இதா இருக்கு. அடுத்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெடியூசஸ் விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டி அண்ட் அஃபெக்ட்ஸ் ஓவரால் ப்ராக்ரஸ்.
சோ இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனால பெண்களுக்குன்னு இந்த ஒரு சமூகத்துல ஒரு இடம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தவங்கள அவங்க ஜெண்டரை பொறுத்து பாகுபாடு பார்த்து வித்தியாசமா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பார்த்தோம், ஜாதியை வச்சு பார்த்தோம். இப்ப ரிலீஜியஸ், மதத்தை வச்சு. ஒருத்தவங்கள அவங்க மதத்தை பொறுத்து பாகுபாடு காமிச்சாங்க அப்படின்னா அது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். பாருங்க, பீப்புள் பிலாங்கிங் டு செர்டைன் ரிலிஜியன்ஸ் மே ஃபேஸ் எக்ஸ்க்ளூஷன் பிகாஸ் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி. சோ அதாவது ஒருத்தவங்களோட மதத்தை பொறுத்து அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். Such discrimination creates social tension and conflicts among communities. So இத மாதிரி பாகுபாடு பார்க்கிறது ஒரு சில நேரத்துல ஒரு கலவரமா கூட மாறிடலாம், நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. It affects individual freedom to practice their faith and limits their opportunities in education, employment and public life. So இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க நம்பிக்கையை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு சுதந்திரம் இல்லாம போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் அப்புறம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. சோ இத மாதிரி ரிலீஜியஸ் வச்சு பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். சோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன் என்னது? வசதியை பொறுத்து ஒருத்தவங்களை பாகுபாடு பார்த்தாங்கன்னா அது எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். பாருங்க, எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன் அக்கர்ஸ் when people are judged or excluded based on wealth. சோ ஒருத்தவங்க வசதியை பொறுத்து இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களை பிரிச்சு வச்சாங்க அப்படின்னா அது எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். The rich often receive better quality education, wealth services and opportunities while the poor face discrimination in schools, workplaces and social spaces. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே பணக்காரங்க, சோ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இப்ப குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும். இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது பணக்காரங்களா மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியும். சோ இத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியில கம்மியானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்ல, ஒரு குவாலிட்டியான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இது மாதிரி ஒரு பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? This widens the gap between privileged and underprivileged groups, making poverty harder to overcome. சோ இது என்ன நடக்குதுன்னா இப்படி பாகுபாடு பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள கேப் தான் அதிகமாகும். அதாவது பணக்காரங்களாவே ஆயிட்டு இருப்பாங்க, வசதி கம்மியானவங்க இன்னும் வசதி கம்மியானவங்களே ஆயிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள அந்த கேப் தான் அதிகமாகுமே தவிர குறையாது. பாவர்ட்டி, வறுமை ஒழிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாகிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். ஒருத்தவங்களா அவங்க வசதியை பொறுத்து பாகுபாடு பார்த்தாங்க அப்படின்னா அது எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். சோ இவ்வளவுதான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ல 4 டைப்ஸ். கேஸ்ட், ஜாதியை பொறுத்து, அது ஜெண்டரை பொறுத்து, அடுத்து ரிலிஜியன், மதத்தை பொறுத்து, அடுத்து எக்கனாமி, வசதியை பொறுத்து. சோ இப்படி 4 டிஸ்கிரிமினேஷன் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது காசஸ். இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் எதுனால நடக்குது, அதோட காசு என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேஸ்ட், ரிலிஜியன் அண்ட் ஜெண்டர் பயாசஸ். சோ இதுதான் கேஸ்ட், ரிலிஜியன் இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் பாதிப்பு வருது. அதே மாதிரி ஜெண்டர் பயாஸ். சோ ஆண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், அவங்ககிட்ட ஒரு பாகுபாடு பார்க்கறதுமே இந்த டிஸ்கிரிமினேஷன்ல ஒரு பெரிய காசா இருக்குது. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் பிலீஃப்ஸ். சோ நம்ம காலகாலமா கடைபிடிச்சிட்டு வர ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாமே இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு காரணமா இருக்குது. ஓகேவா? அடுத்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. சோ வசதியை பொறுத்து இப்படி மாறுறாங்க இல்லையா? சோ ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக்கிறது, குவாலிட்டியா வேணும்னாலே ஃபீஸ் எல்லாமே அதிகமாக்கிறது, இதை மாதிரி இன்இக்வாலிட்டியா இருக்கிறதுனாலுமே இந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அடுத்து லேக் ஆஃப் எஜுகேஷன். இதை பார்த்தா ஒரு எஜுகேஷன் இல்ல, ஒரு நாலேஜ் சாதாரண மக்களுக்கு இல்ல, அதனாலதான் இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன். சோ எதனால நடக்குதுன்னு பார்த்தாச்சு. இந்த டிஸ்கிரிமினேஷனை எப்படி தடுக்கிறது, ப்ரிவென்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோட் ஈக்வாலிட்டி அண்ட் ஹியூமன் வேல்யூஸ். சோ ஈக்வாலிட்டியா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். அடுத்து கிரியேட் அவேர்னஸ். சாதாரண மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து என்கரேஜ் சோசியல் இன்டகிரேஷன். சோ சோசியல் இன்டகிரேஷன் என்னன்னா எல்லாருமே கலந்து பண்ணணும். சோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம செகண்ட் இயர்ல பார்த்தோம் இல்லையா, செகுலர் எஜுகேஷன். சோ செகுலர் எஜுகேஷன்ல என்ன பார்த்தோம், நிறைய மதத்துல உள்ளவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், எல்லாருமே ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிலாம் பார்த்தோமா. அதான் சோசியல் இன்டகிரேஷன். எல்லாருமே கலந்து இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒழியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரிக்ட் லா என்போர்ஸ்மெண்ட். சோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள தண்டனைகளை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும், ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலமா இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவுதான் இந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் கொஸ்டின். சோ சோசியல் டிஸ்கிரிமினேஷன் என்ன எழுதிட்டு ஒரு 4 டைப்ஸ் என்னது, கேஸ்ட், ஜெண்டர், ரிலிஜியன், எக்கனாமிக். இந்த 4 டைப்ஸ் எழுதிட்டு அதோட காசஸ், ப்ரிவென்ஷன் வைங்க. இந்த கொஸ்டின் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.